இங்கே காலை வணக்கம். இப்போ சின்னதாக ஒரு குட்டி கதை. இப்போ நம்மளாம் யாரு? ஸ்டூடெண்ட்ஸ் தானே. அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க ஒரு சிறந்த மாணவனாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சோசியலில் படிச்சிருப்பீங்களா? அவர்கிட்ட வந்து ஒரு பையன் கேட்டிருக்கான். அவர் என்ன ஒரு கதை சொன்னார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? அவரோட மாணவன் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறான். என்ன கேட்குறான்? ஐயா, ஒரு சிறந்த மாணவனா எப்படி இருக்கிறது அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கொக்கை போல, கோழியை போல இருக்கணும், உப்பு போல இருக்கணும், அடுத்து உன்னை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எனக்கு கொஞ்சம் தெளிவா விளங்குற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றான். அவர் சொல்றாரு, கொக்கு பார்த்துருக்கீங்களா? கொக்கு எங்க பார்த்துருக்கீங்க? எங்க நிற்கும்? தண்ணீர் எங்க இருக்கோ அங்க நிற்கும் இல்லையா? அது எப்படி நிற்கும் அப்படின்னு கேட்டா ஒற்றை காலில் நிற்கும். அப்படித்தானே? ஒற்றை காலில் ரொம்ப நேரம் பொறுமையா நின்று அது மீன் வரும்போது கரெக்டா பிடிச்சிடும். அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நமக்கு சரியான சந்தர்ப்பம் வரையில அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும். சரியா? அதுதான் கொக்கை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோழின்னு சொன்னீங்களே, கோழி என்ன பண்ணும்? கோழி என்ன பண்ணும்? குப்பையை கிளறும். குப்பையை கிளறிட்டு அது குப்பையெல்லாம் சாப்பிடுமா? சாப்பிடாது. ஆனா அதுக்கு தேவையான உணவு வரும்போது அதை மட்டும்தான் சாப்பிடும். அது மாதிரி மாணவர்களாகி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம போற வழியில நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். அப்ப கெட்டதை பூரா தூக்கி எடுத்துட்டு நம்ம நல்லதை மட்டும், நமக்கு வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் எடுத்து செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உப்பை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உப்பு சாப்பாட்டுல உப்பு இல்லாம சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அத ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, உப்பில்லா பண்டம் குப்பையில அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப உப்பு சாப்பாட்டுல போட்டோன்னே கரைஞ்சிரும் இல்லையா? உப்பை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா எப்படி கண்டுபிடிப்போம் உப்பு இருக்குன்னு? டேஸ்ட் பண்ணும்போது அதுல உப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிக்கணும். அது மாதிரி தான் நம்ம வந்து எந்த ஒரு துறைக்கு போனாலும் அங்கே நம்ம என்ன பண்ணிடணும், நம்மளோட முத்திரையை பதிச்சிடணும். இப்போ இந்த விஷயம் இவரால் தான் நடந்திருக்கும், நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த இடத்துல நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இந்த விஷயம் இவரால் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்குற மாதிரி நடந்துக்கணும். சரியா? இதுதான் உப்பை போல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? உன்னை போல் இருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு மனசுல 1008 சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கா? அப்போ உன்னோட சந்தேகத்தை என்ன பண்ணிக்கணும்? எப்போதுமே தெளிவு பண்ணிக்கணும். உனக்கு யார் கைடு? இப்போ டீச்சர் இல்லையா? டீச்சரா, அம்மாவா, உனக்கு யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட பூரா அவனோட சந்தேகத்தை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கணும், தெளிவு பெற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உன்னை போல இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறார். அப்போ இத்தனை நாள் இதை கேட்ட மாணவன் என்ன பண்றான்? ரொம்ப சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு என்ன சொல்றான்? நீங்க என்ன சொன்னீங்களோ ஐயா அதன்படி கேட்டு நான் நடக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு மனிதனுக்கு வந்து கல்வி செல்வம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. கல்வி இல்லைன்னா எந்த விஷயத்துலையும் எதுலையுமே போக முடியாது. இப்போ நீங்க படிக்கிறதுல எண்ணும் எழுத்தும் அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ ஒரு கல்வி அப்படின்னா அதுல வந்து என்ன இருக்கணும்? முதல்ல எழுத்து, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எண். அப்ப தமிழும் கணிதமும் இல்லாம எந்த விஷயமும் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம், நம்ம நடைமுறையிலே வந்து அதை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியாம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஸ்கூலுக்கு வந்துதான் படிக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லை. அதனால நீ என்ன பண்றது, கல்வியை உங்களுக்கு இப்போ உங்க வயசுக்கு இப்போ எது தேவையோ, எது தேவை அப்படின்னு கேட்டா கல்விதான். அப்ப அந்த கல்வியை நல்ல முறையில் கற்று சிறந்த மாணவனா வரணும்